நீங்கள் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கீங்களா, இல்லை வீட்டை விட்டு லாங் டிஸ்டன்ஸில் ஸ்டே பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்காக தான் இந்த ரெசிபி. கருவேப்பிலை வச்சு சூப்பராக ஒரு தொகையல் செய்ய போகிறோம். இது நீங்கள் ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை கூட சாப்பிட்லாம். வெறும் கடாயில் 1/4 கப்புக்கு நம்ம கடலை பருப்பை வறுத்து எடுத்துடலாம். அது வறுந்த உடனே நம்ம அடுத்தது 1/4 கப்புக்கு உளுந்து, இதையும் வறுத்து எடுத்துருவோம். உளுந்து வறுத்தவுடனே வெள்ளை எள்ளு ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாக சேர்த்துக்கிட்டு வறுத்து எடுத்துக்கலாம். 1/4 கப்புக்கு தனியா, ஒரு 5 வரமிளகா. இது நல்லா வறுப்பட்டதும் ஒரு 4 இஞ்சி துண்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 3லேருந்து 4 பூண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு, இதெல்லாம் நல்லா வறுப்பட்டதும் ஒரு கொத்து கருவேப்பிலையை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து, கருவேப்பிலை நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன்ல, நம்ம வறுத்துட்டு அது அப்படியே நம்ம நசுக்குனா அப்படியே உடையணும். அதுதான் நல்லா. இதெல்லாம் வறுத்த உடனே நம்ம காய வச்சு உப்பு, பெருங்காயம் இது ரெண்டுத்தையும் மட்டும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டோன்னா இந்த மாதிரி சூப்பரான ஒரு தொகையல் ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். இதை நீங்கள் செஞ்சு ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு கூட சாப்பிட்லாம்.